நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானோ பாவத்தின் கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். நியாயப்பிரமாணம் மீன்ஸ் என்னென்னா ஒரு நல்ல காரியம், இது இப்படி இருக்கணும்ங்கிற ஒரு காரியம், இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது ஒரு காரியம். இந்த நியாயப்பிரமாணம் என்பது ஆவிக்குரியதாக இருக்கிறது, பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது, அது நல்லது. கொலை செய்யாதிருப்பாயாக கெட்ட கட்டளையா என்ன, இல்லை இச்சையாதிருப்பாயாக என்கிறது தவறான போதனையா என்ன, எல்லாம் நல்ல காரியம்தான். நியாயப்பிரமாணம் இது தெய்வீகத்தின் நிலைக்கு உட்பட்டு தான் இருக்குது. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். அதாவது எனக்குள்ளே நியாயப்பிரமாணம்ங்கிறது இருக்குது, அதாவது தெய்வீகத்தின் கட்டளைகள், தெய்வீகத்தின் சுபாவங்கள் எனக்குள் இருக்குது. ஆனால் என்னுடைய சிந்தை எதை சார்ந்து இருக்குதுன்னா மாம்சத்தின் மூலமாக உருவாகக்கூடிய மற்ற சூழ்நிலைகளை சார்ந்து இருக்குது. அப்படி அதாவது நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நியாயப்பிரமாணத்தின் பூரணமான ஒரு கடைத்தொகை என்னது? தெய்வீக அன்பு, அவ்வளோதான், டிவைன் லவ். நியாயப்பிரமாணம் முழுவதும் 2 கட்டளைகளில் நிறைவேறுது இல்லையா? அன்பு என்கிற ஒரு அந்த 2 கடைசியில் ஒன்றாயிருது அன்பு. அந்த அன்பு எங்கே இருக்குது? உனக்குள்ளே தான் இருக்குது, எனக்குள்ளே தான் இருக்குது. ஆண்டவரே அன்பு செலுத்துங்கன்னு இல்லை இல்லை இல்லை, உனக்குள்ளே தான் அந்த அன்பு இருக்குது. இந்த அன்பை தாருங்க ஆண்டவரே, ஆண்டவரே இவங்களெல்லாம் மன்னிச்சிருங்கிற ஆண்டவரே. இந்த மக்களெல்லாம் நான் என்னுடைய கிறிஸ்தவ வரலாற்றில் பார்க்கும்போது கடைசி வரை அவனால் மன்னிக்கவே முடியாது. அவன் என்ன நினைக்கிறான்னா, அவனை யார் மன்னிக்கணும்? கடவுள் மன்னிச்சா போதும். கடவுள் எங்கேருந்து மன்னிப்பார்? அந்த கடவுளுடைய தன்மையை உனக்குள்ளே தான் இருக்குது. நீ தான் மன்னிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற, நீ தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிற, நீ தான் அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற, நீ தான் கைப்பிடிச்சு தூக்கி விட வேண்டிய இடத்துல நீ தான் இருக்கிற. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, என்னால் முடியாது, யாரால் முடியும்? கடவுளால் முடியும். ஓகே, கடவுள் அந்த எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் முடிய பண்ணுகிறவர். அந்த கிறிஸ்துவின் தன்மை எங்கே இருக்குது? உனக்குள்ளே தான் இருக்குது. அப்போ எனக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் தன்மையை நான் செயல்படுத்த எது எனக்கு தடையாக இருக்குதுன்னா, எனக்குள் எழும்புகிற மாம்சீகத்தின் எண்ணங்கள்.